ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல டேஸ்டியான சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அது என்னென்னா ஆப்கானி எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். பாருங்கள், மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக தனியாக எடுத்திருக்கேன். இன்னும் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிட்டேன். இந்த கடாய் அடி ரொம்ப கனமாக இருக்கும், அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பாத்திரம் அடி கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிட்டோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம டிஷ் ரொம்ப டேஸ்டியாக வரும். பாருங்கள், வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். இதுலேயே நம்ம முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெங்காயமும் முந்திரியும் நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட பவுட்ரு இருந்துச்சுன்னா பவுட்ரு கூட சேர்த்திக்கலாம். என்கிட்ட பவுட்ரு இல்லை, அதனால் நான் சீரகமும் தனியாவும் முழுசாகவே சேர்த்து வதக்கி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கொத்தமல்லி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து அதை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கியாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் சூடு ஆறுறதுக்கு நம்ம விட்டுடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸுக்கு அப்புறம் இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 லவங்கம், 2 பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபைன் பேஸ்ட்டு பண்ணி வச்சுட்டு இதில் ஊற்றிக்கிட்டோம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இது பாருங்கள், இது விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வதங்கணும், இல்லைன்னா பட்டுப்பட்டுன்னு மேலே எல்லாம் தெரிக்கும். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இதில் நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம். நான் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறதுனால நான் மிளகாய் தூள் சேர்க்கலை. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்திக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாட் மசாலா சேர்த்திக்கலாம். பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், மேலே எப்படி தெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் நான் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ புளிப்பு தன்மை அவ்வளோ நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ண உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இது கிளறி விட்டு அதுக்கப்புறம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்கள்,
தயிர் போட்டு இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்க போகிறேன். பாருங்கள், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தும் போது நல்லா ஷேக் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கணும். இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்க, இதில் இப்போ நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்க போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயின் வந்து கஸ்தூரி மேத்தி தான். கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நம்ம சம்மருக்கு நல்லா ஏற்ற மாதிரியான டிஷ்ஷு. பாருங்கள், நல்லா ஹெல்த்தியான ஐட்டம்ஸாக ஆட் பண்ணியிருக்கோம். தயிரும் நல்லா சேர்த்திருக்கோம். தயிர் சேர்த்துருந்தாலும் நல்லா குளுமையாக இருக்கும். கஸ்தூரி மேத்தியும் வந்து நல்லா வந்து உடம்புல வந்து குளிர்ச்சி தன்மையை உண்டாக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். நான் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து விட்டுற போகிறேன். அப்படியே பாருங்கள், இது நல்லா கொதித்து மேலே வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வந்து பாயில் பண்ணி கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். ஆனால் நான் வந்து உடச்சி தான் ஊற்றிக்க போகிறேன். பாயில் பண்ணி சேர்க்குறத விட வந்து உடச்சி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டோம். நான் 6 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது நான் வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா மூடி வச்சிட போகிறேன். முட்டை வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான ஆப்கானி எக் ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி இதுக்கும் வந்து அட்டகாசமாக இருக்கும். ரைஸுக்கும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.